உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அந்த ஆசாரியன் அணியக்கூடியது எதுனா மார்பதக்கம். The first clothing that he has to wear is the breastplate. அந்த ஆசாரிய வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வஸ்திரத்தின் முதல் பகுதி எதுனா மார்பதக்கத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். The first part of the sacred clothing that the priest had to wear was called the breastpiece. இப்போ அந்த மார்பதக்கம் எப்படி இருக்குன்னு ஒரு பிக்சர் போடுறோம் பாருங்க. இப்படி தான் அந்த மார்பதக்கம் இருக்கும். இந்த மார்பதக்கத்துல 12 கற்கள் இருக்கு. The breastpiece has 12 stones. 12 கற்கள். 12 stones. இந்த 12 கற்களும் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. These 12 stones denote the 12 tribes of Israel. இத ஒரு ஆசாரியன் தனது மார்பகத்திலேயே சுமக்க வேண்டும். The priest had to carry this on his chest. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What was the spiritual meaning of this? தனது மக்களை ஆசாரியன் இருதயத்தில் சுமக்க வேண்டும். The priest had to hold his people right next to his heart. தேவ ஜனங்களை இருதயத்தில் சுமக்க வேண்டியதுதான் ஆசாரியனின் முதன்மையான வேலை. The first job of the priest is to carry his people in his heart. நல்லா கேளுங்க. அவன் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போதெல்லாம் அந்த 12 கற்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அவன் காட்ட வேண்டும். Every time he goes in front of the Lord, every time he stands in the presence of the Lord, he has to show the 12 stones to the Lord. அந்த 12 கோத்திரங்களையும் அவன் இருதயத்தில் சுமக்கக்கூடிய ஒருவனாய் ஆசாரியன் இருக்க வேண்டும். The priest has to carry the 12 tribes in his heart. அது எதை காட்டுகிறது? What does that show? அது மன்றாட்டின் ஜெப ஆவியை காட்டுகிறது. It shows the intercession prayer spirit. அது 12 கோத்திரங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிற ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆவியையும் காட்டுகிறது. It shows the spirit of prayer and supplication for the 12 tribes of ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முதலாவது வஸ்திரம் நீ மன்றாடி ஜெபிக்கிற ஜெப ஆவி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். The first garment that the children of God should have is you should have the spirit of intercessory prayer. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless me, Lord. நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. Let me be good. என்ன வியாதியில இருந்து சுகமாக்குங்க ஆண்டவரே. Heal me from my diseases. என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. Exalt my head. மற்றவங்கள நாசமா போட்டோம். Let others go. மற்றவங்கள எப்படி ஒண்ணு இல்லாத போட்டோம். Destroy others. என் குடும்பம் நானே நல்லா இருக்கணும். My family and me should be in good position. இது இல்ல அந்த மார்பதக்கம். This is not the breastplate. மார்பதக்கம் ஜனங்களுக்காக மன்றாடி கதறுகிறது. Intercessory prayer and crying for your people is the breastplate. தேவனுடைய பார்வையில் ஆசாரியத்துவத்திற்கு என்று அழைக்கப்பட்ட நீ உன் மார்பகத்திலே தேவையுள்ள ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெப ஆவி உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். You are called to be royal priests and therefore you should carry the burden of praying for your people in your hearts.